பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பெங்களூரு கனகபுரா சாலையில் உள்ள சர்வதேச வாழும் கலை மையத்தில் அதன் 45வது ஆண்டு விழா மற்றும் ரவிசங்கர் குருஜியின் 70வது பிறந்தநாள் கொண்டாட்டம் நடக்கிறது. உலகெங்கிலும் வசிக்கும் ரவிசங்கர் குருஜியின் பக்தர்கள் சர்வதேச வாழும் கலை மையத்திற்கு படையெடுத்து வருகின்றனர். இங்கு வரும் பக்தர்கள் ஆசிரமத்தில் உள்ள 19 அரிய வகை இனங்களைச் சேர்ந்த 1600 நாட்டு பசுக்கள் வாழும் ஸ்ரீ ஸ்ரீ கோசாலை கண்டு வியக்கின்றனர். இது தவிர பண்டைய வேத அறிவை பாதுகாக்கும் வேத ஆகம பாடசாலை, தினமும் 20,000 பேருக்கு உணவளிக்கும் பிரம்மாண்ட சமையற்கூடம், குழந்தைகளின் உள்ளுணர்வை மேம்படுத்தும் செயல்முறைகளை ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். கடந்த 45 ஆண்டுகளில் 182 நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் வாழ்வை சர்வதேச வாழும் கலை மையம் மேம்படுத்தியுள்ளது. தியானம், கல்வி, நிவாரணப் பணிகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றின் மூலம் உலகின் மிகப்பெரிய தன்னார்வ இயக்கங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. 1981ஆம் ஆண்டு குருதேவ் அவர்களால் மன அழுத்தம் இல்லாத, வன்முறை இல்லாத சமூகம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் தொடங்கப்பட்டது இந்த இயக்கம். இதன் மகத்தான உலகளாவிய தாக்கத்தை ரவிசங்கர் குருஜியின் 70வது பிறந்தநாள் கொண்டாட்ட விழாவில் கண்கூடாக காண முடிகிறது. இந்த விழாவில் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்களில் மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ், ஹரியானா கவர்னர் அஷிம் குமார் கோஷ், RSS பொதுச் செயலாளர் தத்தாத்ரேய ஹோசாபலே, 5 முறை தேசிய மகளிர் ஹெவிவெயிட் சாம்பியன் பட்டம் வென்ற நுபுர் ஷியோரன், மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் ரக்ஷா கட்சே ஆகியோர் அடங்குவர். இவர்களுடன் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், தொழில் முனைவோர் கலந்து கொண்டனர். Tandanji, President of the BJP Chandigarh unit, and to the esteemed royal families of Mayurbhanj, Jaisalmer, Jasol, Fort Barmer, Daspan and Gogunda. விழாவில் பேசிய மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர ஃபட்னாவிஸ், குருதேவ் அவர்களை இந்தியாவின் மிகப்பெரிய ஆன்மீக தூதர் என்று வர்ணித்தார். இந்தியா ஒரு விஸ்வகுருவாக உருவெடுப்பது என்பது வெறும் பொருளாதார அல்லது இராணுவ பலத்தால் மட்டுமல்ல, ஆன்மீக பலத்தால் தான். அந்த பாதையில் குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் நம்மை வழிநடத்துகிறார். மகாராஷ்டிராவில் நீர் மேலாண்மை மற்றும் இயற்கை விவசாயம் மூலம் விவசாயிகளின் வாழ்வில் வாழும் கலையமைப்பு ஏற்படுத்திய மாற்றங்கள் மகத்தானவை என ஃபட்னாவிஸ் கூறினார். I would like to ask a gift from you. I would urge you, please bless us until eternity. हम जिस विश्वगुरु की संकल्पना करते हैं वो स्पिरिचुअल सुपर पावर है, और उस स्पिरिचुअल सुपर पावर बनने का जो मार्ग है वो गुरुदेव श्री श्री रविशंकर जी के मार्गदर्शन में चलता है, ये कहने के लिए मैं आया हूँ. जो हमारी आध्यात्मिक सोच है उसको नए स्वरूप में दुनिया तक पहुंचाने की आवश्यकता है, और आज उस आवश्यकता को अगर कोई पूरा कर रहा है, गुरुदेव जी कर रहे हैं. ही इज इंडियाज बिगेस्ट स्पिरिचुअल एम्बेसडर टू द एंटायर वर्ल्ड. आज हमारे आध्यात्मिक चिंतन को, हमारे वैश्विक ज्ञान को, हमारी सारी विधाओं को दुनिया के सामने प्रमाणित कर दुनिया की सोच को हमारी ओर आकर्षित करने का काम जो गुरुदेव ने किया है, मैं ऐसा मानता हूँ कि आज उसके कारण आर्ट ऑफ लिविंग ये केवल भारत नहीं तो विश्व के अनेक देशों में लोग मानते हैं कि उनके जीवन का जरिया, उनके जीवन का अंतिम उद्दिष्ट ये उनको आर्ट ऑफ लिविंग के माध्यम से मिलेगा. ஹரியானா கவர்னர் அஷிம் குமார் கோஷ் கூறுகையில், 45 ஆண்டுகளுக்கு முன்பு குருதேவ் இயற்றிய விழிப்புணர்வு விளக்கு இன்று 182 நாடுகளுக்கு மேல் ஒளி வீசி 100 கோடிக்கும் அதிகமான மக்களை சென்றடைந்துள்ளது. அவர் உலகிற்கு வெறும் அறிவை மட்டும் வழங்கவில்லை, துயரத்தை சந்தோஷமாகவும் மோதலை கருணையாகவும் மாற்றும் ஒரு வாழ்க்கை முறையை வழங்கியுள்ளார் என தெரிவித்தார்.
45 years ago, Gurudev lit a lamp of awareness and compassion in this very land of Karnataka. Today, that lamp illuminates more than 180 countries, touching over 500 million souls with the transformative power of meditation, Sudarshan Kriya, mindfulness, and the ancient sciences of yoga or pranayama. On this auspicious occasion, I extend my heartfelt greetings to Gurudev and pray தலைவர்கள் உரையை தொடர்ந்து ஆசிரமத்தில் உள்ள பிரம்மாண்ட தியான மந்திர் மண்டபத்தில் சிறப்பு சற்சங்கம் மற்றும் தியானத்தில் விருந்தினர்கள் பங்கேற்றனர். சற்சங்கத்தின் போது குருதேவ் அவர்கள் பேசுகையில், வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம்தான். நமக்கு கிடைத்த அனைத்தும் இறைவனின் அருள். மனம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால் அறிவு கூர்மையடையும், உடல் பலம் பெறும். நல்ல செயல்கள் உங்களின் மூலம் நிகழும் என தெரிவித்தார். आत्मीयता को आप प्रसार करो, प्रकाश में ले आओ. ये भी कोई कृत्य नहीं, करने की काम नहीं है. ये आप जैसे अपने आप में हो जाते हो. जैसे आप आए दुनिया में एक खिलता हुआ, हंसता हुआ एक शिशु, एक बच्चे को देखे, शिशु को देखे, वो उसकी शरीर के रोम रोम से, एक कण कण से आनंद का प्रस्फुरण होता हुआ दिखता है. ऐसे आए हम. We came into the world as a bundle of joy and we become so much like a bundle of stress. उससे हट के हम आनंद को बांटें सब जगह, आनंदित रहे. चुनौती तो आती है, सबके जीवन में परेशानी आती. कब नहीं आए बताओ, कब नहीं आए? कलयुग में बेहतर है भाई, सतयुग में कोई कम थी क्या? और कुछ हरी हरी बोलोगे तो कुछ भजन कीर्तन करोगे. यहाँ तो केरला से आए हैं भजन गुरु, बहुत बढ़िया गाए थे. अभी देखो हमारे குருதேவ் பேச்சை தொடர்ந்து இந்தியாவின் ஹெவிவெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் நுபுர் ஷியோரன் பேசுகையில், நான் 2024 சுதர்சன கிரியா செய்ய தொடங்கினேன். அதன் விளைவாக 2025 உலகக்கோப்பை சாம்பியனாகவும் உலகின் 2வது நிலை வீராங்கனையாகவும் உயர்ந்தேன் என தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். I'm not much of a speaker, but I'll say one thing. I started doing Sudarshan Kriya in 2024, and in 2025 I became World Cup champion, I became World Ranking 2, I became World Champion. Thank you, Gurudev. Nupur, we wish you all the best for the upcoming LA Olympics in 2028 and wish you that you bring back gold for our nation.